கனடாவில் வெளிநாட்டு மாணவர்களை மோசடியான முறையில் ஏமாற்றும் கும்பலால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் சிக்கிய இளைஞன் போலீசாரிடம் சிக்கிய நிலையில் இந்த மோசடி அம்பலத்திற்கு வந்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 2022 ஆண்டு கனடாவிற்கு மாணவராக வந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அவர் கல்லூரியில் தனது இடத்தை இழந்து வீடற்றவரானார். அவரது கல்விக்கான அனுமதியும் 2024 ஆண்டு காலாவதியானது. இதன் பின்னர் அவருக்கு வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்த ஒருவரை அவர் சந்தித்தார். அந்த நபர் அவரை வான்கூவருக்கு அழைத்து சென்றார். வேலைக்கு பதிலாக போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஒரு கார் வாங்குவதற்கு உதவுமாறு அவரிடம் கேட்கப்பட்டது. எனினும் கார் விற்பனையகம் அந்த போலி அடையாள அட்டையை சரிபார்த்த போது அவர்களது திட்டம் தோல்வியடைந்தது. இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுடன் மாணவர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரை அங்கு அழைத்து வந்த நபர் தலைமறைவானார். முதலில் அவர் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினர் என அதிகாரிகள் கருதினர். ஆனால் அந்த குற்றத்திட்டம் தொடர்பில் அவருக்கு தெரியாது என நீதிமன்றம் கண்டறிந்தது. அவர் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு பயன்படுத்தப்பட்டார் எனவும் நீதிமன்றம் கூறியது. இறுதியில் அவர் கனடாவில் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டார். அவர் தவறுகள் செய்திருந்தாலும் எந்த ஒரு குற்றக்குழுவிலும் அங்கம் வகிக்கவில்லை என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது.